إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாவட்டுமனாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரும் மீதும் அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் மனிதர்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக பல நேரங்களில் பல சம்பவங்களை கூறி அதன் மூலமாக மனிதர்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதர்கள் உண்மையாகவே இந்த குர்ஆனை எடுத்து படித்தார்கள் என்றால் அதில் அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய சில சம்பவங்களும் சில விஷயங்களையும் அல்லாஹ் புரிய வைக்கும் விதத்தில் புரிய வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதர்கள் சிந்திக்க மாட்டார்கள், அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள் என்றால் உண்மையாகவே நேர்வழியை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அதனால் தான் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா, குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை மனிதர்களிடம் சிந்திப்பீர்கள் என்று கேட்கின்றான். சிந்தித்து பாருங்கள், அதை ஆய்வு செய்து பாருங்கள். அதை ஆய்வு செய்வதன் மூலமாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியலாம், அதன் மூலமாக நீங்கள் நேர்வழியை அடையலாம். ஆனால் மனிதர்கள் சிந்திப்பதில்லை, மனிதர்கள் சிந்திப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. அவர்களுடைய வேலையில் கவனமாக இருக்கின்றார்கள். நாளை மறுமை நாளுக்காக அவர்கள் தங்களை தயார்படுத்துவதில் கவனம் செலுத்துவதில் கவனக்குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். நாளை மறுமை நாளில் என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது என்பதை அல்லாஹ் நமக்கு விவரமாக குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றார். இன்று உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் அவர்கள் தனக்கு வசதிக்கேற்றவாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகு ஒரு உலகம் இருக்கின்றது. நாளை மறுமை நாளில் என்ன நடக்கும்,
அங்கே அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் தீர்ப்பு வழங்குவான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமை நாளில் என்ன நடக்கப் போகின்றது? நாளை மனிதர்கள் எல்லாம் அங்கே கூடி நிற்பார்களே, அங்கு அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்பானே, அந்த நேரத்தில் என்ன சொல்வார்கள்? நாளை நரகத்தில் தள்ளப்படக்கூடியவர்கள் நரகத்தில் சென்றதற்கு பிறகு அவர்கள் என்ன கூறுவார்கள்? அவர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் பதிலளிப்பான்? அந்த நேரத்தில் நாளை எதற்காக அவர்கள் நரகத்தில் வந்தார்கள் என்பதை அங்கே சென்றதற்கு பிறகுதான் அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் சிந்திப்பதில்லை, யோசித்து பார்க்கவில்லை. நாளை மறுமை நாளில் நரகத்தில் தள்ளப்பட்டதற்கு பிறகுதான் நரகவாசிகள் என்ன நடந்தது, எதற்காக நாம் நரகத்தில் வந்தோம் என்பதை அங்கே அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டியிருக்கின்றார். சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக, முன் அறிவிப்பாக இந்த விஷயங்களை சொல்லி அதன் மூலமாக அவர்கள் நேர்வழி பெற மாட்டார்களா? அவர்கள் அதன் மூலமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்களா? ஷைத்தானிடம் இருந்து விலகி இருக்க மாட்டார்களா என்ற கேள்வி அல்லாஹ் முன்வைக்கின்றார். நாளை மறுமை நாளில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டியிருக்கின்றார். சூரா இப்ராஹிமில் அல்லாஹ் தஆலா 21வது வசனத்தில் கூறுகின்றான், வபரஸூ லில்லாஹி ஜமீஆ. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன் அவர்கள் அனைவரும் வெளிப்படுவார்கள். உலகத்தில் வாழ்ந்த அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பான். எல்லோரும் வெளியே வருவார்கள். வந்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஏனென்றால் மறுமை நாள் வருவதற்கு முன்னாடியே கபரில் ஒரு வாழ்க்கை இருந்ததே, அந்த கபரில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது மனிதர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அது தண்டனை அனுபவித்தவர்கள் நமக்கு நரகம் கிடைக்க போகின்றது என்று தெரிந்து கொண்டதுக்கு பிறகு பலவீனமானவர்களும் என்ன செய்வார்கள்? அந்த நேரத்தில் சொல்வார்கள், அவர்கள் கூறுவார்கள், ஃபகால துஅஃபாஉ லில்லதீன இஸ்தக்பரு. அந்த பலவீனமானவர்கள் இந்த ஆணவம் கொண்ட, கர்வம் கொண்ட இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களை பார்த்து கூறுவார்கள், நாங்கள் உங்களைத்தானே பின்பற்றினோம், இன்னா குன்னாலக்கும் தபா, நாங்கள் உங்களைத்தானே பின்பற்றினோம், நீங்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் என்ன செய்தோம்? ஃபாலோ பண்ணினோம், அதை அப்படியே நாங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம், அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். நீங்கள் என்னென்னலாம் சொன்னீர்களோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னீர்களோ, இந்த சினிமாக்கள் என்ன சொன்னதோ, இந்த உலகம் எதை காட்டியதோ, அதை அப்படியே நாங்கள் என்ன செய்தோம்? உலக மோகத்திற்காக, உலக ஆசைக்காக நாங்கள் அப்படியே வாழ்ந்தோம் என்று அந்த மனிதர்கள், பலவீனமானவர்கள், அந்த அகம்பாதம், அதாவது கர்வம் கொண்ட மனிதர்களை பார்த்து கூறுவார்கள், உங்களை நாங்கள் பின்பற்றினோம், ஃபாலோ செய்தோம் என்று சொல்வார்கள். ஃபஹல் அன்தும் முக்னூன அன்னா மின் அஸாபில்லா, உங்களை நாங்கள் ஃபாலோ செய்தோமே, எங்களுக்காக சிறிதேனும் அல்லாஹ்விடம் தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியுமா? எங்களை நீங்கள் காப்பாற்ற முடியுமா? அல்லாஹ் எங்களுக்கு தண்டனை வழங்கப் போகின்றான், நாங்கள் நரகத்தில் தள்ளப்பட போகின்றோம், உங்களால் எங்களை காப்பாற்ற முடியுமா என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு வழி காட்டியிருப்போமே, எங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு வழி காட்டியிருப்போமே. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை குறை சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடியவன், சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் சிந்திக்கவில்லை, யோசித்து பார்க்கவில்லை, படிக்கவில்லை, குர்ஆனை தொடவில்லை. அவர்கள் இஷ்டப்படி, மன இச்சைப்படி வாழ்ந்தார்கள். அந்த நேரத்தில் அப்படி அவர்கள் சொல்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சொல்வார்கள், எங்களுடன் நீங்களும் சமமாகி விடுங்கள், நாங்களும் கவலைப்பட போகின்றோம், தண்டனை அனுபவிக்க போகின்றோம், எங்களுடன் நீங்களும் என்னாகிவிடு, சமமாகி விடுங்கள், எங்களுடன் உங்களுக்கும் நரகம் என்று சொல்லிவிட்டு எந்த புகலிடமும் மாலனா மின் மஹீஸ், நமக்கு எந்த சொந்தமான ஒரு இடமும் கிடையாது என்று அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டதுக்கு பிறகு, இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நாமெல்லாம் இன்று நரகத்தில் போக போகின்றோமே, இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஷைத்தான். ஷைத்தானை அவர்கள் என்ன செய்வார்கள்? அன்றைய நாளில் திட்டுவார்கள், ஷைத்தானை குறை சொல்வார்கள், ஷைத்தானை என்ன செய்வார்கள்? காட்டிக் கொடுப்பார்கள். இந்த ஷைத்தான் தான் நம்மளை என்ன செய்தான்? வழி கெடுத்தான், இந்த ஷைத்தான் தான் நம்மளை நரகத்தில் கொண்டு வந்து விட்டான் என்று அந்த நேரத்தில் அந்த நரகவாதிகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருப்பார்கள், ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டும் இவர் அவர்தான், அவர் இவர்தான் என்று காரணங்களை காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாளை மறுமை நாளில்
ஷைத்தான் ஒரு உரை நிகழ்த்துவான், அதுதான் அவனுடைய இறுதி உரை, ஷைத்தானின் இறுதி உரை. அந்த ஷைத்தானின் இறுதி உரை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் அடுத்ததாக நம்ம கூறி காட்டிருக்கின்றார். நாளை மறுமை நாளில் ஷைத்தான் என்ன சொல்லுவான், அவன் எப்படியெல்லாம் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்வான் என்பதை இப்போது அல்லாஹ் நமக்கு முன்னெச்சரிக்கையாக முன்னறிவிப்பாக இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கின்றான், வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ரு. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தாலா தீர்ப்பு வழங்கி விடுவான். தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு யார் சொர்க்கவாதி அவர்களெல்லாம் சொர்க்கத்தில் சென்று விடுவார்கள், யாரெல்லாம் நரகவாதியோ அவர்களெல்லாம் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். நரகத்தில் சென்றதற்கு பிறகு அந்த நேரத்தில் இந்த நரகவாதிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அப்போது ஷைத்தான் ஒரு பிரசங்கியாக எழுந்து நின்று அவன் எல்லோரையும் பார்த்து கூறுவான். அந்த நேரத்தில் நரகத்தில் நின்று கொண்டு அந்த நேரத்தில் ஷைத்தான் எழுந்து நின்று ஒரு உரை நிகழ்த்துவான், எல்லோரையும் பார்த்து கூறுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? இன்னல்லாஹ வாதக்கும், இன்னல்லாஹ வாதக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுத்தான், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தான்? வாக்கு கொடுத்தான், வாக்களித்தான். வஅதல் ஹக்கி, உண்மையான வாக்கை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தான்? அளித்தான். அல்லாஹ் என்ன வாக்கு கொடுத்தான்? நீங்கள் இந்த உலகத்தில் எதற்காக வந்தீர்கள்? என்னை வணங்குவதற்காக வந்தீர்கள். நீங்கள் என்னை வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். உங்களுக்கு சொர்க்கத்தை நான் கொடுப்பேன், உங்களுக்கு நன்மையை நான் கொடுப்பேன், நான் உங்களுக்காக சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய வாக்கு உண்மை என்பதை அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கின்றதே அவன் நபிமார்களுடைய நாவின் மூலமாக கொடுத்தான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கின்றதே அல்லாஹ்வுடைய வேதங்களின் மூலமாக கொடுத்தான். என்னென்ன வாக்குறுதியை கொடுத்தான் என்பது குர்ஆன் நமக்கு ஆதாரபூர்வமாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் வஅதல்லாஹ் லா யுக்லிஃபுல்லாஹு வஅத, என்னுடைய வாக்குறுதி இருக்கின்றதே நான் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டேன், என்னுடைய வாக்குறுதி உண்மை என்று சொன்னான். அதே போல் அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து கூறினான், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, உங்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்தை நம்பி நீங்கள் மறுமையை இழந்து விடாதீர்கள், இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டிவிட்டு அடுத்ததாக சொல்றான், வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் குரூர், உங்களை அல்லாஹ்வை விட்டு குரூர் ஏமாற்றி விட வேண்டாம். இந்த குரூர் என்ன தெரியுமா? துரோகம் செய்தானே, நம்மளுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரோகம் செய்ய வைத்தானே, அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த குரூர் உங்களை என்ன செய்து விட வேண்டாம்? அல்லாஹை விட்டு ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இங்கே சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போல அல்லாஹ் வஇதா கீல இன்ன வஅதல்லாஹி ஹக்கு வஸ்ஸாஅத்து லா ரைப ஃபீஹா, இந்த உலகம்தான் நமக்கு வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருந்தார்களே அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், லா ரைப ஃபீஹா வஸ்ஸாஅ, மறுமை நாள் ஒன்று இருக்குப்பா, அது நிச்சயமாக வந்தே தீரும்பா, அதில் எந்த சந்தேகமும் இல்லைப்பா. நீங்கள் இந்த உலகத்தில் நல்லது செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன். வஅதல்லாஹுல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ருன் அதீம், அல்லாஹ்வுடைய வாக்கு என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடினார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு என்பது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவன் வாக்கு கொடுத்தான். அடுத்ததாக அதே உரையில் ஷைத்தான் அடுத்ததாக சொல்றான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையாகிவிட்டது, அல்லாஹ் வாக்கு கொடுத்தான், அந்த வாக்கு உண்மையாகிவிட்டது, நீங்கள் நரகத்தில் வந்து விட்டீர்கள். அடுத்ததாக அவன் சொல்கின்றான், வஅத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன், வஅத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன், ஃபஅஹ்லஃப்துக்கும், நான் என் வாக்கை மீறிவிட்டேன், நான் பொய்யான வாக்கை கொடுத்தேன். என்ன பொய்யான வாக்குகளை கொடுத்தான்? இந்த உலகத்தை அழகாக காட்டினான், இந்த உலகத்தில் இன்பத்தை காட்டினான். யைதுஹும் வயுமன்னீஹிம், அவனுடைய வாக்குறுதி எப்படி இருந்தது தெரியுமா? அவன் வாக்கு கொடுத்தான், வயுமன்னீஹிம் தமன்னா, தமன்னா என்ன என்றால், தமன்னா என்றால் ஆசைகளை உண்டாக்கினான்,
உங்களுடைய மனதில் ஊசலாட்டங்களை போட்டு ஆசைகளை உண்டாக்கி இந்த உலகம் இன்பமானது, இந்த உலகம் ஷைத்தான் அவர்களுக்கு இந்த உலகத்தை அழகாக அலங்கரித்து காட்டினானே என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டினான். அவன் சொல்லுவான், நாளை மறுமை நாளில் ஷைத்தான் சொல்லுவான், நான் பொய் வாக்கு கொடுத்தேன், ஆனால் நான் என்னுடைய வாக்கை மீறிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக வமா கான லி அலைக்கும் மின் சுல்தான் இல்லா அன் தஅவுதுக்கும் ஃபஸ்தஜப்தும் லி, எனக்கு உங்கள் மீது எந்த உரிமையும் கிடையாது, நான் உங்களை புஷ் பண்ணவில்லை, நான் உங்களை என்ன செய்யவில்லை, ஃபோர்ஸ் பண்ணவில்லை, நீங்கள் வாருங்கள் என்று நான் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. நான் என்ன செய்தேன், இல்லா அந்த ஆவுத்துக்கும் வெறும் அழைப்பு மட்டும்தான் நான் கொடுத்தேன். ஷைத்தான் சொல்லுவான், நான் உங்களை புஷ் பண்ணவில்லை, நான் உங்கள் மீது எந்த அதிகாரமும் கொள்ளவில்லை, நான் அழகாக காட்டினேன், உங்கள் மனதில் ஊசலாட்டத்தை போட்டேன், எண்ணங்களை ஏற்படுத்தினேன், நான் இவ்வளவு தான் செய்தேன், உங்கள் மீது நான் எந்த அதிகாரமும் செய்யவில்லை, வெறும் அழைப்பு கொடுத்தேன், தாவ் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுத்தேன். நீங்கள் என்ன செய்தீர்கள், இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஃபஸ்தஜப்தும் லீ, எனக்கு நீங்கள் என்ன செய்த, என்னுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் கொடுத்தீர்கள், என்னுடைய அழைப்புக்கு நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், பதில் கொடுத்தீர்கள் என்று அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், சொல்லுவான். அடுத்ததாக சொல்வான், மா கான லி அலைக்கும் மின் சுல்தான் இல்லா அந்த ஆத்தும் ஃபஸ்தஜப்தும் லீ சொல்லிவிட்டதுக்கு பிறகு ஃபலா தலூமுனி, என்னை திட்டாதீர்கள், நீங்கள் என்னை திட்டுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, என்னை நீங்கள் திட்டாதீர்கள், என்னை நீங்கள் ஏசாதீர்கள், என் மீது காரணத்தை சொல்லாதீர்கள், உன்னால் தான் நான் வந்தேன், நீ சொல்லித்தான் நான் வந்தேன், என்ன நீங்கள் காரணம் காட்டாதீர்கள். வலூமு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை அழகாகத்தானே படைத்தான், அல்லாஹ் உங்களுக்கு சுய புத்தி கொடுத்தானே, அல்லாஹ் உங்களுக்கு சொல் புத்தி கொடுத்தானே, அல்லாஹ் உங்களுக்கு திருத்துவதற்காக நபிமார்களை அனுப்பி வைத்தானே, அல்லாஹ் உங்களை திருத்துவதற்காக வேதங்களை கொடுத்தானே, நீங்கள் அதையெல்லாம் படிக்கவில்லையா? உலகத்தில் எதையோ கண்டுபிடித்தீர்கள், எதையோ டெக்னாலஜி என்று சொன்னீர்களே, எதையோ யோசித்தீர்களே, ஆனால் நீங்கள் சொர்க்கத்திற்காக என்ன செய்தீர்கள், நீங்கள் சொர்க்கத்திற்காக என்ன செய்தீர்கள், உங்களுக்காக நீங்கள் எதை தயார்படுத்தி வைத்திருந்தீர்கள், நீங்கள் இந்த உலகம்தான் என்று இன்பமாக ஆனந்தமாக வாழ்ந்தீர்களே, பலா தலூமுனி, என்னை ஏன் திட்டீர்கள், என்னை நீங்கள் திட்டாதீர்கள். வலூமு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே சபித்து கொள்ளுங்கள் என்று ஷைத்தான் சொல்லிவிட்டிருக்க பிறகு மா அனபி முஸ்ரிஹுக்கும், நாமெல்லாம் நரகத்தில் வந்தவச்சு, நாமெல்லாம் நரகத்தில் வந்துவிட்டோம், நான் உங்களை காப்பாற்றப் போவது கிடையாது. வமா அன்தும் பி முஸ்ரிஹி, நீங்கள் என்னை காப்பாற்ற போவது கிடையாது. நமக்கு நிரந்தரம் நரகம்தான், நமக்கு என்ன நிரந்தரம் நரகம்தான். நான் உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்கள் என்னை காப்பாற்ற முடியாது, நமக்கு நிரந்தரம் நரகம்தான் என்று சொல்லிவிட்டு இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி, அந்த நேரத்தில் ஷைத்தான் ஒதுங்கி விடுவான். இன்னி கஃபர்து, நான் விலகுகின்றேன், நான் நிராகரிக்கின்றேன், நீங்கள் அல்லாவை இணை வைத்தீர்களே, நீங்கள் அல்லாவை வைத்து அல்லாவுடன் என்ன நீங்கள் இணை வைத்தீர்களே, நான் விலகிக் கொள்கின்றேன். இன்னவ்வாலிமீன லஹும் ஆதாவுன் அலீம், நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் யாரை நாம் பின்பற்றுகின்றோம், நாம் எதை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷைத்தான் எப்படியெல்லாம் மனிதர்களை வழிகெடுத்து விட்டு நாளை மறுமை நாளில் அவன் எப்படியெல்லாம் விலகுவான் என்பதை அல்லாஹ் நமக்கு சூரா இப்ராஹிமில் அழகான ஒரு உரையாக சொல்லுகிறார். இது ஷைத்தானுடைய இறுதி உரையாக இருக்கும். அல்லாஹ் ஷைத்தானுடைய இறுதி உரையை நமக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அவன் நாளை பேசக்கூடிய அந்த செய்தி அல்லாஹ் நமக்கு முன்னெச்சரிக்கையாக முன்னறிவிப்பாக சொல்லியிருக்கின்றான் என்றால் நாம் சிந்திக்க வேண்டாமா, நாம் திருந்த வேண்டாமா? நாளை மறுமை நாளில் இதெல்லாம் நடக்கும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தெரிந்த விஷயத்தை தான் நமக்கு என்ன செய்திருக்கின்றான், சொல்லியிருக்கின்றான். நரகத்தில் தள்ளப்பட்டதற்கு பிறகு அங்கே போய் நாம் கை சேதம் அடைந்து விட்டோம், யாலைத்தனி என்று சொல்வதா? அங்கே சென்றது பிறகு நாம் சொர்க்கத்தில் போகவில்லையே, நாம் ஏன் இப்படி நரகத்தில் வந்து விட்டோம் என்று அங்கே போய் கவலைப்பட முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டான். இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எதற்காக படைக்கப்பட்டீர்கள், ஏன் இந்த உலகத்தில் வந்தீர்கள், அல்லாஹ் உங்களை எதற்காக படைத்திருக்கின்றான், இந்த உலகம் எப்படிப்பட்டது,
குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகம் அழியக்கூடியது, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இதில் இருக்கக்கூடியது எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, இது ஏமாற்றக்கூடியது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டானே. அல்லாஹ் அடிக்கடி குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுவானே, வாதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ் முஃமின்களுக்கும் முஃமினான ஆண்கள் பெண்களுக்கும் வாக்குறுதி தருகின்றானே, சொர்க்கத்து ஜன்னாத்தின் தஜ்ரி, அந்த சொர்க்கத்தை பற்றி வாக்குறுதி தருகின்றானே. அல்லாஹ் முஃமின்களுக்கு வாக்குறுதி தருகின்றான், நீங்கள் அமல்கள் செய்யுங்கள், நல்லறங்களை செய்யுங்கள், நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உலகம் சொர்க்கம் அல்ல, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் அழியக்கூடியது. அந்த உலகம் அந்த மறுமை நாளில் நமக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றானே, நமக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானே, அதுதான் நமக்கு நிரந்தரமான உலகம். ஆனால் இந்த உலகத்தில் ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, முஃமின்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுடைய தந்தை ஆதமை என்ன செய்து விட்டான் தெரியுமா? ஏமாற்றி நண்பனாக துரோகம், நண்பன் என்று சொல்லி துரோகம் செய்து விட்டானே, சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டானே. அவன் எப்படிப்பட்டவன்? அவன் பகிரங்கமான எதிரி. இன்னஹு லக்கும் அதுவும் முபின் என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக என்ன செய்தான்? குர்ஆன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு விஷயங்களை குர்ஆன் மூலமாக சொல்லியிருக்கின்றான். நாம் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? குர்ஆனை படித்து பார்க்க வேண்டாமா? நாம் குர்ஆனை படிக்காமல் இன்று மனிதர்கள் உலக மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உலகத்தில் இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை என்ன செய்து விட்டான்? அவர்கள் மீது ஆதிக்கம் செய்து அல்லாஹ்வை மறக்கடிக்க வைத்து விட்டான். திக்ரல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறக்கூடாது, அல்லாஹ்வை நினைவு கூறாதீர்கள், அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை நினைவு கூறுங்கள் என்று ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஷைத்தானுடைய இறுதி உரையை நாம் பார்த்தோம். ஷைத்தானுடைய இறுதி உரையில் அவன் பேசக்கூடிய அந்த சம்பவத்தை நாம் கேட்டோம். ஆனால் இதற்கு பிறகு நாம் எப்படி வாழப் போகின்றோம்? இதற்கு பிறகு நாம் எப்படி இருக்க போகின்றோம்? இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம் என்பதற்கு என்ன காரணம்? ஏன் நாம் வாழுகின்றோம்? அல்லாஹ் நம்மளை இப்படி வாழ வைத்திருக்கின்றான். எதற்காக வாழ வைத்திருக்கின்றான்? அந்த சொர்க்கத்திற்காக மட்டும்தான், அந்த சொர்க்கத்திற்காக மட்டும்தான். அதே போல அல்லாஹ்வுடைய தண்டனை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய வேதனை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? ஷைத்தான் எப்படி மனிதர்களை ஏமாற்றுகின்றான் தெரியுமா? ஷைத்தான் மனிதர்களை ஒரு அழகான ஒரு வழியை கொண்டு, ஒரு இலகுவான வழியை கொண்டு அவன் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் ஹலாலை ஹராமாக்கி காட்டுவான், ஹராமை ஹலாலாக்கி காட்டுவான். அல்லாஹ் என்னென்ன சட்டங்களை நமக்கு அறிவித்தானோ, அல்லாஹ் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னானோ அதையெல்லாம் தனக்கு சாதகமாக ஆக்கி வைத்து விடுவான். தனக்கு சாதகமாக நீங்கள் மன இச்சையை பின்பற்றுங்கள். அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நான் என்ன சொல்கின்றேனோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கடைபிடியுங்கள். ஆனால் உங்களை ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? இன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விஷயங்களுக்கு உங்களுக்கு கட்டளை இடுவான். மானக்கேடான விஷயங்களை கட்டளையிட்டு பில் முன்கர், இன்கார், உங்களை நிராகரிக்க வைப்பான். அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். திருமணமாகி கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இருக்கும். ஆனால் இஸ்லாமிய சட்டத்தை விட்டுவிட்டு கோர்ட் என்ன சொல்லுகின்றதோ அதை நீங்கள் கடைப்பிடியுங்கள் என்று அதை என்ன செய்வான் ஷைத்தான்? அதை அழகாக காட்டுவான். அதே போல ஒரு நிர்வாகம் ஒரு இடத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருப்பான். அவன் ஒரு சட்டத்தை வைத்திருப்பான். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றாதீர்கள். உங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்குங்கள். அவர்கள் என்ன ரூல்ஸ், அவர்கள் என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதை பின்பற்றுங்கள் என்று ஷைத்தான் மனிதர்களை என்ன செய்வான்? வழி கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக கண்ணியத்திற்கு அல்லாஹ்வினர்களே, நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காக மட்டும்தான் வந்திருக்கின்றோம். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நம்மளை அல்லாஹ் அவனை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றான். நாம் வழி தவறி சென்று விட்டால் நம்மளை திருத்துவதற்காக அல்லாஹ் எப்படி ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் நபிமார்களை அனுப்பி வைத்தானோ, அல்லாஹ் எப்படி வேதங்களை கொடுத்தானோ, அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் நல்ல மனிதர்கள் மூலமாக, நல்ல இமாம்களின் மூலமாக, நல்ல ஆலிம்களின் உபதேசங்களின் மூலமாக
மனிதர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். ஏன், எதற்காக? இந்த மனிதர்கள் என்னை பின்பற்றி என்னுடைய பேச்சை கேட்டு அவர்கள் அந்த சொர்க்கத்தை அடைந்து விடக்கூடாதா? இவர்கள் வழி தவறி சென்று விட்டார்கள் என்றால் இவர்கள் ஷைத்தானுடன் நரகத்தில் சென்று விடுவார்கள் என்ற ஒரு கவலை, ஒரு அக்கறையில் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் நல்ல மனிதர்கள், நல்ல ஆலிம்களை அனுப்பி அவர்கள் மூலமாக நமக்கு உபதேசங்களை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அவர்கள் நமக்கு என்னென்ன உபதேசங்கள் செய்வார்கள்? குர்ஆன் ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றதோ அதைத்தான் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை நாம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தோமே என்றால் நிச்சயமாக நமக்கு வெற்றி இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனை வணங்கி அவன் எதை கட்டளையிட்டானோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். நாம் அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தானோ அதையெல்லாம் சரியான முறையில் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நேர்வழியை காட்டுவானாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான எதிரி, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான், இந்த எதிரியுடைய பேச்சை நீங்கள் கேட்காதீர்கள் என்று நமக்கு பல முறை எச்சரிக்கை செய்தாலும் சில நேரங்களில் நாம் நம்மளை ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் அளவிற்கு நாம் நடந்து கொள்கின்றோம். மானக்கேடான விஷயங்களில் நாம் முழுகி விடுகின்றோம். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடன் இணைந்து இருக்க வேண்டும். அல்லாஹுடன் இணைந்து இருப்பதற்கு என்ன வழி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சஹாபாக்களுக்கு காட்டிய வழிதான் அந்த வழி. அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் பொழுது, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கும் போது ஃபத்குரூனி அத்குருக்கும், அவன் உங்களை நினைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் உங்களை நினைக்கும் பொழுது அவன் ஷைத்தானிடமிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வஸப்பிஹூஹு, நீங்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் துதித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நாவினால் உங்களை ஷைத்தான் வழி கெடுப்பானே. இந்த நாவு இருக்கின்றதே, இந்த நாவு வார்த்தைகளை அறுவடை செய்யக்கூடியது. நல்ல வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் அறுவடை செய்யும். இந்த நாவை வைத்து கொண்டு ஷைத்தான் மனிதர்களை வழி கெடுப்பான். தீமையான வார்த்தைகள், தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய அளவிற்கு ஷைத்தான் என்ன செய்வான்? உங்களை வழி கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த நாவின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், ஷைத்தான் மனிதனின் மனதில் ஊசலாட்டங்களை போட்டு வழி கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு மனிதர்களை வழி கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல் ஹன்னாஸ், இந்த அடிக்கடி திரும்ப திரும்ப வந்து ஷைத்தான் என்ன செய்வான்? வழி கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஊசலாட்டங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது என்ற வார்த்தை சொல்லி இறைவனிடம் நாம் பாதுகாப்பு தேடினோம் என்றால் ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாக்கப்படுவான், நம்மிடம் நெருங்க மாட்டான் என்பதை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அளவிலடியார்களே, ஷைத்தான் பகிரங்கமான எதிரி. அவனும் நரகத்தில் போகக்கூடியவன், நம்மளையும் நரகத்தில் அழைத்து செல்லக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் அவனிடமிருந்து தூரமாகத்தான் நாம் இருக்க வேண்டும்.
நாம் யாருடன் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால், யாருடன் நெருக்கம் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒருவனுடன் மட்டும்தான் நாம் அதிகமாக நெருக்கம் வைக்க வேண்டும். ஆக இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் நாம் வாழ்கின்றோம். அவன் ஒருவனுக்காக மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். அவன் நமக்காக சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றானே, அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியதை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழிகாட்டினார்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் அதிகமான நன்மைகளை செய்தும் அதிகமாக திக்ர்களை செய்தும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கரி வல் பக்ய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வ யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.